எத்தனாவது? 7வது. ஓ, நான் இப்போ 7வது வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்களை பின்னால் பார்த்தீங்கன்னா சரி, உள்ளூர் பறவைகள் இருக்குது அந்த இதுக்குள்ளுக்கு ஹட் அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு பறவைகளை பெருசாக காண கிடைக்கல, இல்லை இப்போ பசியோடு இருக்கு போல். இந்த இதுக்குள்ளுக்கு இங்கே வாங்களே, அதுக்கும் கிளிகள். இந்த திரும்பவும் இங்கே ப்ரௌன் பீர் நடிச்சு வச்சிருக்கு. ப்ரௌன் பீர் பார்ப்போம் என்னத்தை காட்டு. என்ட்ரன்ஸ் வித்தியாசம் ஒன்று இருக்கு உள்ளுக்கும் இதுக்குள்ளுக்கும் இல்லை. அந்த உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்கு டிக்கெட்டா இல்லை நம்ம சரி உள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இதுக்கு எங்கேயும் வந்தேன்னு சொன்னால் மேலுக்கு உள்ளூர் போக தேவையா? போக தேவையில்ல, பறவைகள் தானே. ஓ சரி, உள்ளூர் பறவைகள் எல்லாம் இருக்குதான் பின்னால். அது நாங்கள் அந்த மேலே பார்த்ததுல இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பறவைகள் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே போமா டயர்டா? இங்கே எங்கே போகக்கூடாது. இங்கே எங்களுக்கு தெரியுது வந்து பஞ்சவர்ண கிளி மட்டும் தெரியுது. அதையும் கூட்டுக்குழுக்கு தான் அடைச்சி வச்சுருக்காங்க. பார்க்க போகிறோம். அழகான கிளிகள் இருக்குது. கிளிகள் வெளியில் தெரிய கிளிகளை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா உள்ளுக்கு போய்த்து திரும்ப ஏறி திரும்ப அதே ரவுண்டில் வரணும். வாங்க பணியை போங்க அப்படியே. இங்கே போங்க. இங்காலையும் என்ன கிளிகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த இது 13 வந்து வெளிநாட்டு பறவைகள். நான் ஸ்ரீலங்கா பறவைகள் பூங்கா. வெளிநாட்டு பறவைகள் இந்த பக்கமும் வலது பக்கம் வெளிநாட்டு பறவை இருக்குது. உள்ளூர் பறவைகள் இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு என்னமோ சத்தம் ஒன்று கேட்குது. இந்த ஒரு இந்த ஒட்டகம் ஒன்று படுக்குது. மை காட், அதை பார்க்க மிஸ் பண்ணுறீங்க. இந்த இதுக்குள்ள வந்து அரபு நாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பாலைவனம் ஒட்டகம் ஒன்று இருக்குது. ஒட்டகம் இருக்குது. என்ன மாதிரின்னு தெரியல, உங்களுக்கு விளங்குது இல்லை. இதுக்கு உள்ளுக்கு பெரிய ஒரு ஒட்டகம் படுத்து படுக்க எலும்பி வந்தால் தானே பார்க்கல. நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம்னா எலும்பி வாங்க. அந்த ஐடியா இல்லை உங்கள்கிட்ட. சரி, நாங்கள் போய் வாரம் அடுத்த முறை வாரம் உங்களை பார்க்குறேன். அந்த எலும்பி நில்லுங்க. என்ன இதான் எடுக்கிறா? வேற என்ன இருக்குது? ஒன்று எடுங்களே. செல்ஃபி எடுக்க போறீங்களா? தின்னு பார்க்கறதுக்கு வேணுமா? இல்லை வேணாமா, சும்மா என்னதுக்கு. ரைட், வேற என்ன இருக்குது? 12 இது என்ன இருக்குது? அதான் இதை பார்க்குறதுக்கு. எங்கே நம்பரை காணலே? அப்படி ஏறுங்க மேலே. ஸோ எல்லாரும் கீழே கிறங்க நேரம் நாங்கள் மேலுக்கு போகிறோம். முடிச்சுக்கிட்டு போகிற டைம். நாங்கள் 58ல் ஆரம்பித்து இப்போ கடைசி வர வாரம். நாங்கள் வந்து ரிவர்ஸில் பார்த்து கொண்டு வரோம். எதையும் மிஸ் பண்ணாமைக்கு எல்லாத்தையும் வந்து அவங்களுக்காக தந்துட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க அதை பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து தொடர்ந்துச்சியா 1 2 3 4 5ன்னு சொல்லி போட்ட வீடியோகளை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வரைய வேணுமா இருக்குதுன்னு சொல்லி. இந்த கருப்பு அன்னம்னு சொல்லி ஒன்று இருக்குது. 2 3 இருக்குது. தாரா, கருப்பு தாரான்னு சொல்லுவாங்க. அன்னம் சரி, அன்னம்னு சொல்லி கூஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் 2 இருக்குது. அப்படியா? பிளாக் ஸ்வான் பின்னால் இருக்குது. இருந்தாலும் அங்கே என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்காக இருக்குது முள்ளுக்கு பார்க்குறதுக்கு. அது அந்த இது என்னத்தை பார்க்குறாங்க? ஃபாரின் பேர்ட்ஸ் அப்படியும் இருக்கலாமா? போட் போட்டு வெளிநாட்டு பறவைகள்னு சொல்லி அதோட பின்பக்கம் தான் இது. 11 நாங்கள் இப்போ போனோம். 11 கொஞ்சம் பிடிங்களா ஹஜான்? ரைட், தாங்களே கையை பிடிச்சி வேறு நம்ம எங்கே போமா? இதான் நீங்கள் சரியில் வேண்டி பார்த்தாங்களே. நீங்கள் இப்படி பிடிங்க. ரைட், சரிங்க. உங்களை தெரியறதுக்கு என்ன தெரியறதுக்கு? சரி, உங்களோட வகத்தை பார்த்து பிடிச்சிருக்காங்க. இந்த இப்போ வந்து நாங்கள் அடுத்து பிடிங்களே அப்படி அடுத்து வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் என்னத்தை பார்க்குறது? எங்களை எல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. வித்தியாசம் நம்ம இருக்கா உள்ளுக்கோ இல்லாட்டி பறவைகள் தானே இருக்குது? பறவைகள் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் சுயநினைவுகளை இருந்தக்கூடாதா? சுயநினைவு என்ன நினச்சின்னா உங்களோட முகம் விளங்குது அதில். சரியா, வார்த்தைகள் மிஸ் ஆயிடும். அதனால் சுயநினைவோட இங்கே என்ன இருக்குது? கிளி. அதான் பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளின்னு சொல்லி ஒரு கிளி இருக்குது. அதாவது இந்த எபிசோடில் என்னச்சுன்னா உங்களுக்கு வந்து பறவைகள் இந்த வெளிநாட்டு பறவைகள் தெரியாது. ஆனால் வெயில் பச்சை சிவப்பு தெரியுது இல்லை? இந்த தெரியுது பாருங்கள். நீங்கள் கிட்ட வாங்கினாங்க கொஞ்சம் பார்க்க விளங்க பார்க்கணும். இல்லை விளங்காது. இந்த வெயில் இந்த விளங்குது இல்லை. வெயில் அதோட இந்த கருப்பு கலர் கம்பி அடிச்சு தானே கம்பி வச்சிருக்கு. அதில் விளங்குது இல்லை. கேமரா உள்ள போட்டு ஜூம் பண்ணி எடுக்கணும். அப்போ அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. அதில் அதை நேரில் வந்து நீங்கள் பார்த்துங்க. சரி, நேரில் வராடி பிரச்சனை இல்லை. சும்மா வரணும் இல்லையா? எங்களை வீடியோ மறக்காமைக்கு சரியா சக்கப்ரைக் சரியா பண்ணி விடுங்க. சக்கப்ரைக் பண்ணி விடுங்க. நீங்கள் வேறு என்ன எங்களுக்கு இங்கே பார்க்க இருக்கு? விளங்கணும். நம்மளோட இது விளங்கணும். இப்படியா?
நம்ம இது விளங்குவதில்லை அந்த நம்மளோட தெய்வ சூக் விளங்கணும் அவங்களுக்கு சூக் விளங்கணும் இல்லையா? சரி, நம்ம விளங்குற இல்லையோ தெய்வ சூக் விளங்கணும், பெண்ணுக்கு காட்டணும். வேறு என்ன இருக்குது எங்களுக்கு பார்க்கறதுக்கு? நாங்கள் அதே என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம், கடைசி இதுக்கு வந்துட்டோம். அங்கால மீன் ஏரியா கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட்டாக என்ன சொல்லுமா, மீனுக்கு மட்டும் போய் வருவோம். மீனுக்கு மட்டும் போய் சரியாக வந்து 58 இன்னும் ஆரம்பித்து ரிவர்ஸில் வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டோமே. ஓ பாவம், சீப்ரா 2 வந்து பாருங்கள் கிடைச்சா. சீப்ரா வந்து இல்லை, இது வேறு அது வேறு இருக்கும். இல்லை 2 3 இல்லை கடைசிக்கு வந்து நிற்குதா இங்கே? இன்னும் 2 இருக்குது. வேறு எங்கேயா சீப்ரா இருக்குதா? நீங்கள் என்ன செய்தாங்க ஹஜர்? இதான் தான். சரி, உங்களுக்கு என்ன கையில் பிரச்சனை? ஒழுங்கா ரசா பிடிங்களே. இந்த உங்களோட அரவாச்சி விளங்குது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்களேன். எங்களோட நம்மளோட வியூவர்ஸ் மாருக்கு பாருங்க, பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் ஒன்று பண்ணுங்க, சரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க வந்து எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க விதவிதமான வீடியோக்களை போடுவோம். நாங்க எஸ் எலகிரி தொலைநோக்கி என்ன தெரியுமா இது? உலகின் தலை சிறந்த மிருக காட்சிசாலையை பேணுகிற நிறுவனமாக தேர்தல். இதான் வந்து நம்மளோட என்னது இலக்கிலே என்ன சொல்கிறது, நம்மளோட தெய்வல மிருக காட்சிசாலையுடைய தொலைநோக்கு பார்வை. பணி நோக்கு என்னென்னு சொன்னால் வந்து நவீன மிருக காட்சிசாலை எண்ணக்கருவியின் கீழ் கவர்ச்சி மிகு உத்திகளை கையாண்டு அங்கீகாரம் பெற்ற சட்டத்திட்டங்களுக்கு அமைய அதியுச்ச பாதுகாப்புடன் கூடிய வாழ்விடங்களை வழங்கி பல்வகைமை கொண்ட ஆரோக்கியமான மிருகங்களை கூட்டாக காட்சிப்படுத்துகிறத வந்து இவங்களோட நோக்கம், பணி நோக்கமாக இருக்குதாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸு கிட்ட பார்க்க போகிறோம். இங்கால வாங்க, என்ட்ரன்ஸு கிட்ட ஆல்மோஸ்ட் 7-8 வீடியோக்களில் வந்து நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் தந்துட்டோம் வீடியோவை. ஸோ இன்னும் ஒன்று மிச்சம் இருக்குன்னு சொன்னால் மெப்பொண்டு இருக்குது பாருங்க. இது வந்து மீனை மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் காட்ட இல்லை. எனக்கு 2 தராசு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அங்கே வான்கோழி இருக்குது. ஸோ அடுத்தது சரி, அதை கட் பண்ணி அடுத்த வீடியோ போடுமா? இதை முடிச்சுக்கொள்ளாங்க எடுத்தோட. உங்களுக்கு தெரியுதா வான்கோழி பின்னால்? உங்களுக்கு தெரியுது. எங்கே வாங்களே மேலே வரைக்கும் கொஞ்சம் சவாரி போகலும். எப்படி என்ன இருக்குது? அதுக்கு மேலே இருந்தா அதுக்கு மேலே சவாரி போகலும். ரைட், ஓகே. சரியா? அன்பு நெஞ்சங்களே, அன்பு உறவுகளே, மறக்காமல் ஃபீனிக்ஸ் டிவியில் நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவை மறக்காமல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட சேனலை லைக் பண்ணி போட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வந்து 9வது வீடியோவா 10வது வீடியோவா? 8வது வீடியோ. 9வது வீடியோவோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். சரியா? இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. இதுக்கு முதல் இன்னும் 10 வீடியோ இருக்குது. ஸோ 1 by 1 பார்த்துட்டு நீங்கள் தெஹிவல மிருகக்காட்சிசாலைக்கு வாரதா இல்லையான்றதை முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ see you on other video. Bye. அங்கேருந்து ஒரு பாய் சொல்லுறேன். பாய் சொல்லுங்களேன். Bye. ஓகே. ஸோ see you soon.